மக்கள்கிட்ட நம்ம வைக்கிறது என்னன்னாக்க, உங்களுக்கு இப்பொழுதைக்கு கவர்ச்சிகரமாக ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரியுது, அதை மட்டுமே நம்ம போய் கைப்பற்றிக்குவோம்னு நினைக்காதீங்க. எதிர்காலத்தை நோக்கி சிந்திங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. எதிர்காலத்தை பத்தி நாம் தமிழர் கட்சி எப்பயுமே யோசிக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து சீமான் அவர்கள் அதை பத்தி பேசிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் வாழணும் அப்படின்னா எனக்கு அந்த 2000 தேவை அப்படின்ல மக்கள் ஓடுறான். நான் இப்போ ஒரு உதாரணத்தோடய சொல்றேன். வெள்ளம் வருது, வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வருது, என் மூக்கு வரைக்கும் வெள்ளம் வந்துருச்சு, என்னால மூச்சுட முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது உங்களை கை கொடுத்து மேல தூக்குறேன் வேணுமா, இல்ல ஒரு துளி மூச்சு காத்த மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு தடவை மூச்சை நல்லா இழுத்துக்கன்னு சொல்றேன் வேணுமா? இதான் கேள்வி. இன்னைக்கு தேவைக்கு நான் வாழ்ந்தா போதுங்க, எனக்கு அந்த ஒரு துளி மூச்சு காத்து கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு வேணுமா? உங்களை கை கொடுத்து அந்த வெள்ளத்திலேருந்து வெளியில தூக்கி உங்களை நிலைமை கொண்டு வரணுமா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெள்ளத்தை கொண்டு வந்தவனே யாருன்னா அந்த மூச்சு காத்த கொடுக்குறவன் தான். ஏன் நீங்க இந்த நிதிநிலை இவ்வளவு தூரம் மோசமா போகுது, ஏன் மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கு திணறாங்க அப்படின்னாக்க, அதை உருவாக்கி வச்சிருக்கிறதே இந்த அதிமுகவும் திமுகவும் தான். அதுக்குள்ள நீங்க வந்துட்டு உழன்று கொண்டு திரும்ப திரும்ப மாட்டிக்கிட்டு ஒரு துளி மூச்சு காத்த இப்பொழுதைக்கு கொடுக்குறாங்கிறதுக்காக அவனுக்கே திரும்ப திரும்ப வாக்களிக்கிறது மூலமாக அழிவை நோக்கி போய்கொண்டே இருப்பீர்களே தவிர, அந்த வெள்ளம் இன்னும் ஒரு இன்ச்சு ஏறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் உங்களுக்கு கடல் 10 லட்சம் கோடி கடல்ல தத்தளிக்க கூட நிலைமை இருக்குன்னாக்க, அடுத்த இன்னொரு 5 லட்சம் கோடியில என்ன ஆவீங்கிறது இருக்குல்ல, என்ன உங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறது இருக்குல்ல. இது இலங்கையில நடந்ததை நீங்க பாத்தீங்க, ஒரு நாடே திவால் ஆகுது. எப்படி போச்சு? கடன் தான். கடன் தொல்லை அதிகமாக அதிகமாக உங்களுடைய நாட்டை இன்னொருத்தன் சூறையாடுவதை உங்களால் தடுக்கவே முடியாதுங்கிற நிலைமை வரும்.